வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது தயிர் இட்லி. பொதுவாக நம்ம ஹோட்டலில் தயிர் வடை சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தயிர் இட்லி சாப்பிட்ருப்போமான்னு தெரியலை. நீங்கள் இட்லிக்கு இனிமேல் சட்னி சாம்பார்னு எதுவே செய்ய தேவையில்லை. ஒரு நாள் இந்த மாதிரி தயிர் இட்லி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் இட்லி மாவும் தயிர் இருந்தால் போதும். இட்லி குக்கர் அல்லது இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி மாவு ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை கொதி வரத்துக்கு வச்சுருக்கேன். இப்போது இட்லி தட்டில் நம்ம ஆயில் தடவிட்டு எடுத்து வச்சுருக்க இட்லி மாவை அரை கரண்டி மாவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் சின்ன சின்ன இட்லிகளாக வரும். இது போலவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மினி இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் இட்லியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதுபோல் மினி இட்லி தட்டு கடைகளில் விற்குது. அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இட்லி செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மினி இட்லி தட்டில் நான் ஆயில் தடவிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கரண்டி வச்சு மாவை ஊற்றி மினி இட்லி சுட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த இட்லி தட்டு இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வழக்கமாக செய்கிற இட்லி தட்டுலேயே இட்லியாக ஊற்றி எடுத்துட்டு அதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த தயிர் இட்லி செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களே போதும், அதை வச்சு நம்ம டேஸ்ட்டாக சமைச்சிடலாம். இட்லி ஊற்றியாச்சு. இட்லி குக்கருக்குள்ளே வச்சுட்டு அதை மூடிடலாம். அது வேகிற நேரத்துக்குள்ளார நம்ம தயிரை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உரைய வச்ச புளிப்பில்லாத தயிர் இது. புளிப்பில்லாத தயிர் தான் இந்த தயிர் இட்லி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 200 ml அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. தயிரில் ஒரு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிரோடு ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. கடுகுளுந்து 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகையும் பெருங்காயத்தையும் அதில் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்ச பிறகு அதை கலக்கி வச்சுருக்க தயிரில் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். இட்லி வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். தயிர் வடை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயிர் வடை சாப்பிடணும்னு நினச்சாலும் அதில் ஆயில் அதிகமாக இருக்குது, ஆயில் ஐட்டம் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பிபி சுகர் இருக்குது அப்படின்னு நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியறதில்ல. இன்னும் நீங்கள் கவலையை விடுங்க. தயிர் வடைக்கு பதிலாக இன்னும் நீங்கள் ஆவியில் வேக வச்ச இந்த இட்லியை தயிர் இட்லியாக செய்து ஆசை தீர சாப்பிடலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கணும். 2 சிட்டிகை அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரா பூந்தியும் எடுத்து வச்சுக்கோங்க. சூடான இட்லியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அது மேலே நம்ம கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்க தயிரை அப்படியே ஊற்றிக்கணும். நிறைய அந்த இட்லி முழுகிற அளவுக்கு தயிரை ஊற்றிடுங்க. அதை மேலே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சி துருவலையும் அப்படியே தூவி விட்டுறணும். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதே போல் தூவிடுங்க. ஜீரகத்தூளும் மிளகாத்தூளையும் அப்படியே தூவி விடணும். கேரட்டை அதிக அளவு தூவிக்கோங்க. தயிரோடு சேர்த்து இந்த கேரட்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வடையில் எப்போவுமே நம்ம காரா பூந்தி சேர்த்து சாப்பிட்டு பழகிட்டோம். அதுக்காக இப்போ இந்த தயிர் இட்லி மேலே கொஞ்சமாக அப்படியே காரா பூந்தியை தூவிடலாம். இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பில்லாத கெட்டியான தயிர், அதில் கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட்டு, இடையிடையே மினி இட்லி, அதோட வாயில் கடிபடுற பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் துருவல், காரா பூந்தி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் சொல்கிறத விட இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.